ஆர்எஸ்எஸ்க்கு வந்து தே மே நாட் பி ஹாப்பி, இல்லை உங்களுக்கு பல குறைகள் இருக்கலாம். பட் யூ ஆர் நாட் தி எலெக்டட் கவர்மெண்ட். இன்னைக்கு எலெக்டட் பிரைம் மினிஸ்டர் திரு நரேந்திர மோடி இருக்கிறாரு, எலெக்டட் கேபினெட் இருக்கிறாங்க, இவ்வளோ எம்பிக்கள் இருக்கிறாங்க. அவங்க தானே அந்த முடிவு எடுக்கணும். நீங்க எப்படி சொல்ல முடியும் யார் பிரதமராக இருக்கணும், இல்லை இவர் மாற்றணும், இவர் 75 வயசுல போகணும்னு? ஹவு கேன் யூ சே? பரவாயில்ல, நான் அவருக்கு பேசுறதுக்கு அதிகாரம் இருக்குதுன்னு சொல்கிறேன். அதையும் முடியாதுன்னு பேசக்கூடாதுன்னு சொல்கிறேன்ல. இல்லை, பட் எண்ட் ஆஃப் டே இட் இஸ் நாட் யுவர் டெசிஷன். யூ கேன் ஒன்லி ரிக்வெஸ்ட். அது டிசிஷன் எங்கே பண்ணியிருக்கார் அவர் சொன்னார் இப்படி ஆனோன்னு. ஆர்எஸ்எஸோட தலைமையில் இருக்கிறவர் சர்சங் சாலக் அவர் என்ன சொன்னார்? அவர் சொன்னார் வந்து ஒரு விதமாக சொன்னார் வந்து இத்தனை பண்ணிவிட்டு விட்டு போனோன்னு. ஆனால் அதுக்கு அர்த்தம் வந்து பேசவே கூடாது. இது ஒரு புதுசாக நீங்கள் ஒன்று கொண்டு வரீர்கள். நான் என்ன சொல்கிறேன், எண்ட் ஆஃப் டே ஆர்எஸ்எஸ் இஸ் நாட் கான்ஸ்டிடியூஷனல். அவங்க இப்போ பிரதமராக யார் இருக்காங்களோ தே ஹாவ் டு மேக் த டெசிஷன். ஆர்எஸ்எஸ் இந்தியன் இத்தனை தான் நீங்கள் இத்தனை ஒத்துக்கிறீங்களோ? ஆர்எஸ்எஸ் ஒரு நம்ம நாட்டோட குடிமகன், இது ஒத்துக்கிறீர்கள். கரெக்ட். அவருக்கு பேசுறதுக்கு அதிகாரம் உண்டு. பேசியிருக்கார். உங்களுக்கு பிடிக்காட்டா வாய்ப்பு கேட்காதவங்க பேச்ச கேட்க. இல்லை, மோகன் பாகவத் கூட இப்போ பேசும்போது அவர் பிரதமரை மாற்றணும்லாம் சொல்லலை. டாக்டர் சுவாமி தான் அதை சொல்கிறார். அதான் நான் தான் சொல்கிறேன், அவர் சொல்லவே இல்லை. அவர் சில குற்றமை சொல்லியிருக்கார். ஆமாம், அது அவருக்கு அதிகாரம் உண்டு. அவர் இவர் போனோன்னு சொல்கிறதுக்கும் அதிகாரம் உண்டு. ஆனால் அவர் சொல்ல, ஆனால் பேசக்கூடாது. இவா தானே எலெக்டட் பீப்புள். இல்லை, எல்லாருக்கும் சொன்னேன் அவள்லாம் தேர்ந்துபட்டு வந்திருக்கா, அவள் பேசலாம், நீங்கள் பேசக்கூடாதுன்னு சொன்னார். இல்லை, நான் பேசக்கூடாதுன்னு சொல்லலை. பட் வாட் இஸ் த யூஸ்ன்னு கேட்குறேன். அது வாட் இஸ் த யூஸ்? நீங்கள் உங்களுக்கு யூஸ் இல்லை. நான் யாரெல்லாம் ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு மதிப்பு கொடுக்குறாளோ அவள்லாம் ஓஹோ இப்படி வந்து அவருக்கு அபிப்பிராயம் இருக்கா, நம்மளும் யோசிக்கலாம் அப்படி மக்கள் சொல்வார்கள். பிரதமராக பதவி ஏற்ற பிறகு வந்து ஒரு 72 அமைச்சர்கள் கொண்ட கேபினெட் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த கேபினெட்ல லார்ஜ்லி போன ஆட்சியில் என்னென்ன ரோல்ஸ் இருந்ததோ அதே துறைகள் தான் ஒதுக்கப்பட்டிருக்கு. இது வந்து ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட்டுக்கு ஒரு சரியான விஷயம்னு நீங்கள் பார்க்கலையா? அதெல்லாம் ஒன்றும் நான் பார்க்கறது இல்லை. மோடி போகணும், அது வேற ஒன்றும் கேட்காதுங்க. சிங்கிள் பாயிண்ட் அஜெண்டா. சரி, துரோணாச்சாரியா வந்து அர்ஜுனா கூட்டின்னு போய் சொன்னார், என்ன உனக்கு தெரியாதுன்னு சொன்னார். அந்த அந்த பேர்டு உட்காந்துட்டுருக்கேன், இந்த அதோட கண்ணு தான் தெரியறது, வேறு ஒன்றும் தெரியலன்னு சொன்னார். நீ பாஸ் ஆகிட்ட. அந்த கான்சன்ட்ரேஷன் வேணும். இவனும் இருக்கணும், அவனையும் இருக்கணும், இவனை பற்றியும் சொல்லிக்கணும். இல்லை, மோடியே இருக்கக்கூடாது. இதுதான் என்னோட 1 பாயிண்ட் ப்ரோக்ராம். இப்போ இந்த எதிர்கட்சிகள் மீதான உதாரணத்துக்கு இடி பயன்படுத்துறது, இல்லை அந்த கட்சிக்குள்ளேயே வந்து ஃபேக்ஷன்ஸை உருவாக்குறது, ஸ்பிளிட் இன்ஜினியர் பண்ணுறது, இதெல்லாம் பிஜேபி பண்ணாங்கன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்குது. அதெல்லாம் நீங்கள் குறையா பார்க்கவே இல்லை? பார்க்கல. அதெல்லாம் எல்லாம் அரசியலில் நடக்கும். உங்கள்கிட்ட தெம்பு கிடையாதா இதெல்லாம் எதிர் பண்ணுறதுக்கு? கட்டாயமாக நீங்கள் உடஞ்சி கீழே விடுவேள். ஆனால் வந்து நாங்கள் பண்ணக்கூடாது. என் மாதா வந்து சட்டத்தை மீறி பண்ணியிருக்காங்கன்னா கேஸ் போட்டுருங்களேன். அது வந்து ஒன்றும் சொல்லியே. ஸோ அதே மாதிரி இடியோட யூஸ்லேயும் நீங்கள் தவறாக எதுவும் பார்க்கல? நான் தவறு சொல்லுவேன் எப்போ சொல்கிறாலும், இந்த சட்டத்தை மீறி பண்ணியிருக்கா, அப்போ நானே உதவி பண்ணுவேன். இதுவரையும் யாருமே கேட்கலையேன்ட்ட. நான் எல்லார்ட்டையும் சொன்னேன். என்கிட்ட நிறைய பேர் வந்து சொன்னேன், இது எது நடக்குது சொன்னேன், எது தவறுன்னு சொல்லுங்க முதல்ல. இவ பணத்தை சுரண்டி வச்சுருக்காளா இல்லையா, இது நீங்கள் சொல்லுங்க. யாருமே சொல்ல முடியாது. கேஜ்ரிவால் மாரியே திருடனே கிடையாது. அவன் மேலே எப்படி எனக்கு என் மாத ஒரு நல்ல ஃபீலிங் இருக்க போகிறது? எனக்கு நல்லா தெரியும் அவரை பற்றி. கெஜ்ரிவால் ஊழல் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறீங்க? நிறைய ஊழல். டாக்டர் சாமி, அடுத்து சில முக்கியமான சட்டமன்ற தேர்தல்கள் வருது. மகாராஷ்டிராவில் அசம்பிளி எலெக்ஷன், ஹரியானாவில் வரப்போகுது. அங்கெல்லாம் பிஜேபியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் உங்கள் கணிப்பில்? பிஜேபி மகாராஷ்டிரா தோற்றுரும். இவரை மாற்றினா ஃபட்னவிஸ் அவனை வந்து டெல்லிக்கு அனுப்பிச்சுடுங்கோ, இல்லாட்ட வேற எங்கேயாவது அனுப்பிச்சுடுங்கோ. ஓகே. ஆனால் வந்து மகாராஷ்டிராவில் அவன் பேர் கெட்டு போயிடுது. ஓகே. அவன் கோயிலில் கை வச்சதுக்கப்புறம் அவனோட பேரே கெட்டு போயிடுது.
ஸோ மகாராஷ்டிராவில் ஜெயிக்க முடியாது. மகாராஷ்டிராவில் கட்டாயமாக ஜெயிக்க முடியாது. அதனால் ஹரியானா? அங்கே காங்கிரஸ் தான். ஹரியானாவில் கட்டாயமாக ஜெயிக்க முடியாது. அங்க இருந்த ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் இன்னைக்கு சென்ட்ரல் கேபினெட்ல இருக்காரு, மனோகர்லால் கட்டார். இருக்கட்டும் போய் அங்கே போய் பிரச்சாரம் பண்ணிட்டோமே. ம். அவரை பற்றி எனக்கு ஜாஸ்தி தெரியும். ஒரு எல்லாம் தெரியும் அவரை பற்றி. அவர் நல்லவர். ஆனால் வந்து அவர் வந்து அவருக்கு திறமை எத்தனை இருக்குது அதுவும் தெரியும். அதனால் இதிலலாம் நம்ம போக வேண்டாம். ஓகே. நான் நினைக்கிறேன் வந்து சட்டசபையில் பிஜேபிக்கு அங்கே மெஜாரிட்டி கிடைக்காது. ஓகே. இந்த கேபினெட்ல இப்போ சிவராஜ் சிங் சௌஹான் மாதிரி, மனோகர்லால் கட்டார் மாதிரி நிறைய ஒரு சீனியர் லீடர்ஸ், ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர்ஸ்லாம் இன்னைக்கு சென்ட்ரல் கேபினெட் வந்திருக்காங்க. அது ஒரு ஹெல்த்தியான விஷயமா பார்க்கலையா நீங்க? ரொம்ப. ஆனால் அவளுக்கு ஒரு பவர் கொடுக்கணுமே. சில பேர் யாருக்கும் இது கொடுத்துட்டாருன்னு அக்ரிகல்ச்சர் இம்பார்ட்டண்ட். ஆனால் அதில் பவர் இல்லை. ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி ஏன் கொடுக்கல? ஸோ இது மாதிரி இவர் வச்சுட்டு இருக்கார். யாரும் என்னோட பெருசாக ஆகக்கூடாது. கட்கரி பெருசாக ஆறார், அதனால அவர் அமுக்கிறதுக்கு முயற்சி பண்ணான். கட்கரி எங்கேயும் இல்லாமல் ஆக்கிறதுக்கு பார்த்தார்கள். ஆனால் இந்த சுச்சுவேஷனில் நான் வந்து இவாள்லாம் வந்திருக்கா, வெரி குட். ஆனால் யார் கேட்க போகிறா? அவள்கிட்ட பேச போகிறா. அவள் வந்து சொல்லுங்க சொல்லுங்க இது எப்படி பண்ணோன்னு. தமிழ்நாட்டுக்கு வருவோம் டாக்டர் சுவாமி. தமிழ்நாட்டில் மீண்டும் ஒரு எந்த சீட்டும் ஜெயிக்க முடியாத சூழ்நிலை தான் பிஜேபிக்கு இருக்கு. நான் முதலே சொல்லிட்டேன்னு. ஆனால் ஓட் பர்சன்டேஜ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது சரி. அது ஆமாம், மீசையில் வந்து மண்ணு வரல அது மாதிரி. நான் சொல்கிறேன் ஒன்று, தமிழ்நாட்டில் மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க? நம்மளோட உறுப்பினர் ஒரு தமிழனாக இருந்து டெல்லியில் போய் யாரெல்லாம் தமிழோட நல்லதுக்காக எதிர் பண்ணுறாலோ அவளை சரியாக்கிறதுக்காக அந்த தெம்பு இருக்கணும். இவனா எல்லோரும் தமிழ்நாடு பிஜேபியில் எல்லோரும் கக்கப்பிடிக்கிற ஆள்கள். அதனால் யாரும் நம்புறதில்லை. ஒரே ஒரு நாகேந்திரன் நல்ல ஓட்டு வாங்கியிருக்கார். அவர் ஜெயிச்சிருக்கணும். ஆனால் ஒரு சில ஓட்டில் தோற்று போயிட்டார். ஆனால் அவருக்கு ஒரு தெம்பு உண்டு, அவருக்கு ஒரு கலாச்சாரம் உண்டு. இவன் பாக்கி எல்லாரும் கைக்கூலிகள், ஜால்ரா போடுறவர்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.